everybody, now unga Shruthi ma'am, and today I'm going to discuss something with you. ஒரு பரபரப்பான ஒரு மைண்டில் எது என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் எதையோ படித்தோம் எதையோ போய் அங்கே வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்கன்னா பசங்களா, obviously somebody who is more balanced is going to do better than you. Okay, so appo instead of comparing ourselves to another person, what we really need is a zen mode. Okay, so a calm mind வந்து can always do better than ஒரு stressed ஆன பரபரப்பான ஒரு mind. Okay, so அந்த வகையில் if you're feeling confused, okay, so if you are wondering நான் எங்கே போயிட்டுருக்கேன், வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, it means you're in the good space, because when you're learning something new, நமக்குள்ளே இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இருக்கிறதோ ஒரு 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 சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபியரோ கண்டிப்பாக நார்மல் தான். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம போகிறோங்கிறப்ப இது எல்லாமே இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். ஓகே, பட் வாட் அ ஜென் மோட் வில் ஃபீல் லைக்? ஜென் மோடுனா என்ன அப்படின்னா, ஒரு ரஷ்ஷிங்கோ ஒரு பரபரப்போ, அவன் பண்ணுறான் நான் பண்ணலையே, இவன் பண்ணுறான் நான் பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்சைட் யுவர் செல்ஃப் இல்லாமல், நான் எனக்கு போதுமானது, நான் எனக்கு பெஸ்ட்டான ஒரு கேண்டிடேட், என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத நம்பி கோ ஃபார் ஒன் டாபிக் அட் அ டைம், ஸ்டாப் at places you need help. Okay, காமாக ஸ்டடியாக ஒன் ஸ்டெப் அட் அ டைம் போனீங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு க்ரிப்பாக தோணும். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் லிட்டில் ஸ்டெப்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் ஒரு செக்ஷன் தான் முடிச்சிருக்கேன், அவன் பாரு 2 செக்ஷன் முடிச்சிட்டான் அப்படின்னா அவன் 2 செக்ஷன் அரைக்குறையாக முடிச்சிருப்பானோ என்னவோ உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஸோ வென் யூ ஆர் லுக்கிங் அட் அ கான்செப்ட், கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நீங்கள் நேற்றையை விட பெட்டராக புரிஞ்சுது எனக்கு, ஓகே, ஸோ ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் நிறைய படித்து எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக நகர்றது கூட ஒரு நல்ல ஒரு மேட்ரு தான். ஓகே, ஸோ ஒரு ஸ்கோரை பேஸ் பண்ணியோ, ஓகே, நான் வந்து இன்றைக்கி எடுத்த டெஸ்ட்டில் ஐயோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் வந்து 200 தான் வாங்கினேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது பசங்களா. இது எல்லாமே ஒரு ஃபீட்பேக் தான். இன்றைக்கி நான் இப்படி பண்ணேன், இன்றைக்கி இந்த கொஸ்டின்ஸ் வந்தது, நாளைக்கு வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்கு வரலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜட்மெண்ட் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக். ஸோ இதை மாதிரியே நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஓகே இன்றைக்கி விட நாளைக்கு நான் பெட்டராக பண்ணணும், ஸோ இந்த ஒரு ஸ்கோர் நான் வாங்கினேன்னா ரஃப்பாக இந்த ஒரு ரேங்க் வரணும் தான் அப்படிங்கிறது தான் ஒரு அனுமானமே தவிர, இட் இஸ் நாட் லைக் இந்த ரேங்க் வரலைன்னா என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நாளுக்கு நாள் யாருக்கும் சொல்லாமல் குவைட்டாக க்ரோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஒரு ஃப்ரூட் கிடைக்கும் பசங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம இந்த முயலும் ஆமையும் ஒரு கதை சொல்லுவோம் இல்லையா? முயல் வந்து தடதடான்னு குச்சி ஓடி போகும், ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கிடும். ஆனால் ஆமை வந்து ஃபஸ்ட்லேருந்தே தடதடானும் ஓடாது, ஆனால் அதே நேரத்தில் சும்மாவும் தூங்காது. இட் வில் கோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் கடைசியில் ரேஸ் யார் ஜெயிச்சா, ஆமையனும் முயலையும் நடந்த ரேஸில் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டாரை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. பி ஜென்டில் ஆன் யோர் செல்ஃப், கிளாரிட்டிங்கிறது வரும். ஓகே, அண்ட் நீங்கள் பெட்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் நாளுக்கு நாள் பெட்டராக படிச்சுட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீட் அன்னைக்கு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 7 நாளைக்கு நம்ம கோச்சிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த ஒரு நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எல்லா டாப் ஃபேக்கல்ட்டிஸ் லைவ் கிளாஸஸோட, டவுட் கிளியரிங்கோட, ஸ்டடி மெட்டீரியலோட 26th December அன்னைக்கு இந்த ஃப்ரீ கிளாஸஸ் ஆரம்பிக்குது. பட் ஆனால் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் வந்து மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு போங்க, 7 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமான ஸ்டெப்ஸை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். சரியா பசங்களா? அண்ட் நம்மளோட இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், நம்ம எக்ஸ்பிஎல் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பிஎல் 10 கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃப் வாங்கிக்கலாம் பசங்களா. ஜிஎஸ்டியோடு சேர்ந்து
ஆன்லைனில் இது வெறும் 4225 ரூபா மட்டும்தான். அண்ட் நீங்கள் இதே கோர்ஸை ஆஃப்லைனில் படிக்கணுன்னா கூட 19,574 என்டையர் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸோட டேபோடு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட இந்த XPL கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல இட் will be very 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 useful for all of you பசங்களா. அண்ட் இது வந்து நம்ம மார்ச் 27 அன்னைக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஒரு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 10,000 rupees. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆஃப்லைன் கிராஷை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்களுக்கு ஆன்லைன் கிராஷும் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இட் இஸ் லைக் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். உங்களோட கிராஷ் கோர்ஸ்க்கான சீட்டை இன்றைக்கே பதிவு பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் இன்றைக்கி உருவாயிருக்காங்க நம்ம Xylemோடைய சப்போர்ட்டால். ஸோ நீங்களும் அந்த வரிசையில் வரணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை இன்றைக்கே பதிவு பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ சீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில்அப் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஸோ இன்னிலேருந்து நோ கன்ஃபியூஷன், ஜஸ்ட் ஜென் மோட் க்ளீனாக கிளியராக போயிட்டு தாக்குங்க. NEET 2026 உங்களுக்கானது. ஆல் தி பெஸ்ட்.